ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாண்டியன் ஸ்டோர்ஸ், கார்த்திக் கெனவேலி இந்த 2 சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹர்ஷா, அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து மல்லி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. முல்லையோட அக்கா கேரக்டர். அதே போல் நம்ம கார்த்திக் கெனவேலி சீரியலில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இப்படி ஒரு அம்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இப்படி ஒரு போல்டான விமனாக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு ரோல் மாடலான ஒரு லேடியாக அந்த சீரியலை நடிச்சிட்ருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்க மாதிரியும் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்க மாதிரியுமான ஒரு போஸ்ட். இது வந்து சீரியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரியலில் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. கேப்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. என்ன ஆச்சு நம்ம ஃபேவரட்டான சாரதா மேம்க்கு அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்டாக மல்லி கேரக்டர் யாருக்குமே பிடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்த்திக் கெனவேலியில் எல்லாருக்குமே பிடிச்சமான சாரதா மேம் கேரக்டர் இவங்களோடது. திடீர்னு ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் ஏறுற மாதிரியான ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கெட் வெல் சோன் மேம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு திருவிழா ட்ராக்லாம் எதுவும் வரா மாதிரி இல்லை. ஹேர் ஸ்டைல் லுக்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஓல்டு பிக்காக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 2 days பிஃபோர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களோட கெஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேவியில் இவங்களுக்கு சீரியல்லையுமே உடல்நிலை சரியில்லாத மாதிரி தான் ட்ராக் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே பூரணமாக குணமடைஞ்சு வரணும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.